ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே கிடைக்கப் பெறுகின்ற பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது. முதலிலே தனுசு ராசியை சார்ந்தவர்கள் அவர்களுடைய குணநலன்கள் என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம். பக்தியின் மூலம் சக்தி, சக்தியின் மூலம் சாதனை, மகான்களையும் சித்தர்களையும் வசியம் செய்து அவர்களால் நன்மை அடைபவர்கள், பெரிய பெரிய அரசாங்க பதவியிலே மிக மிக முக்கியமான நபர்களுடைய பட்டியலிலே இடம்பெறுகின்ற புகழ் வாய்ந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலே நடக்க இருக்கின்ற 4 பெயர்ச்சிகள் என்னென்ன? 1 சூரியனுக்கு உரியது, 2 சுக்கிரனுக்கு உரியது, 3 புதனுக்கு உரியது, 4 செவ்வாய்க்கு உரியது. அதனுடைய பலாபலனையும் கணித்து பொது பலனோடு இணைத்து இந்த பிப்ரவரி மாதத்திலே தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்கலாம். எதிலும் லாபம் பார்க்காமல் நேர்மையினை எதிர்பார்க்கும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும். பஞ்சம விரையாதிபதி செவ்வாயின் தைரியஸ்தான சஞ்சாரம் சுப பலன்களை தரும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் திருப்தியாய் நடக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டியது இருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளி குறை. குடும்பத்தினுடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். அரசியல்வாதிகள் கட்சியின் தலைமையின் ஆணையை மீறி தனி ஆவர்த்தனம் காட்ட வேண்டாம். கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். மாணவர்களுக்கு கல்வியிலே இருந்த தடைகள் அகலும். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயரை பெறுவீர்கள். அதே நேரத்தில் கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாமல் மிகவும் நன்கு கவனித்து பாடங்களை படிப்பது நல்லது. சக மாணவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த வங்கி கடன்கள் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களை விமர்சித்தாலும் அனுசரித்து போங்கள். புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மன அமைதி உண்டாகும். எதிலும் நற்பலன் கிடைக்கும். திட்டமிட்டு செயலாற்றுவதால் உறுதியான முடிவை எடுப்பீர்கள். வாக்கு வன்மையால் காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத திடீர் செலவுகள் உண்டாகலாம். அடுத்தவர் கூறுவதை தவறாக புரிந்து கொண்டு பின்னர் வருத்தப்படும் சூழ்நிலையும் ஏற்படலாம். புதிய மேலதிகாரியுடைய அறிமுகம் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உத்திராடம் 1ஆம் பாதத்தை உடையவர்கள், தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த பிப்ரவரி மாதம் கடவுள் பக்தி அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல், சொத்து வாங்குவது ஆகியவற்றில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் நீங்கும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். சரக்குகளை வாடிக்கையாளர் அனுப்பும் பொழுது கவனம் தேவை. நல்லவரின் நட்பை இழந்து விடாதீர்கள். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை குறைத்துக் கொள்ளும். தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? குருவுக்கு சாமந்தி மலரை சமர்ப்பித்து வியாழக்கிழமைகளை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 1, 2. அதிர்ஷ்ட தினங்கள் பிப்ரவரி 8, 9 ஆகும்.
இதுவரையில் நாம் பொது பலனாக மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.